ஹலோ வணக்கம். மீண்டும் கதை கதையாம் காரணமாம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விஷயத்தை எப்படி 2 விதங்களில் சொல்லலாம், அதில் எந்த விதத்தில் சொல்கிறது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாங்க. இப்போது கர்மாவை பற்றி நம்ம நிறைய பேசுகிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள், ஏனென்றால் கடவுள் மன்னிச்சிருவார், கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்கிறது உண்டு. நம்ம ஏன் அப்படி நெகட்டிவாக சொல்லி நெகட்டிவிட்டியை பரப்பணும், அதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை செய்யுங்க. நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு திரும்ப வந்து சேரும், எதன் மூலமாகவோ யார் மூலமாகவோ அப்படி சொல்லி பழகலாம். எப்போவுமே தொலைவிலிருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் அருகில் இருந்தால் மட்டுமே நாயுடைய நல்ல எண்ணமும் நரியுடைய தந்திர குணமும் புரியணுவாங்க. சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை நல்லவரோடு சேர்ந்து நல்ல முயற்சிகளை எடுத்து நல்ல பாதையில் சென்றால் நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். பை.